இந்த தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஸ்கீம். அது வந்து தொழில் முனைவோருக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தவங்களுக்கு டிக்கி வண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு வண்டி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதை யார் வேணாலும் கவர்மெண்ட் என்ன செய்யும், வாடகைக்கு எடுத்துக்கிடுவாங்க, அந்த வாடகை கொடுப்பாங்க இப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு ஒரு 200லேருந்து 220 வாகனம் ஏதோ வாங்கப்பட்டிருக்கிறது கவர்மெண்ட் சார்பாக, அது தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 220 வாகனங்கள் மட்டும் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், யார் யாருக்கு தேவை, யார் யாருக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட பிறகு தான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது தெரிந்து கொள்வதற்காக ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு நிறுவனத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிறுவனம் என்ன செய்யும், இந்த ஒரு 2500 பேர் இருக்காங்களா, அதில் 200 வண்டி கொடுக்குறீங்களா, இவங்க தான் அந்த 200 பேர் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயாரித்து கொடுக்கும். இந்த நிறுவனம் எதற்கு அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட்டில் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா, அதனால் இந்த நிறுவனம் செய்து கொடுத்தால் அந்த நிறுவனத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, அந்த நிறுவனம் காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு 200 பேருக்கு ஒரு அமௌண்ட்டு, அதாவது அந்த வண்டி அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃப்ளோவை போயிட்டு இருக்கும்போது தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த நிறுவனமே செல்வ பெருந்தகை சார்பு இருக்கக்கூடியவர்களால் உருவாக்கப்பட்டது தான், இந்த நிறுவனத்துக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் பெரிய அளவில் லிங்க் இருக்கு, இந்த நிறுவனத்தில் அடுத்த ஒரு 200 வண்டி கொடுக்குறாங்களா, அந்த 200 வண்டிக்கும் அடுத்ததாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே நேரடியாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு கிடைக்காது, அதற்கு பதிலாக இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய அந்த செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய சகாக்கள் இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்தை யார் சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க.